ஒற்றன் தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆங்கில காலனி ஆதிக்க சட்டங்களை மாற்றி புதியதாக 3 குற்றவியல் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த 3 குற்றவியல் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட பிறகு வழக்கறிஞர் மத்தியில் எதிர்ப்பு அலையாகவும் கிளம்பியுள்ளது. இதை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? ஒரு வழக்கறிஞராக உங்களுடைய பார்வையில் இந்த வினாக்கள். ஒற்றன் மீடியா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்துல ஆங்கிலேயர்களால் இயற்றப்பட்ட அடிமை சட்டங்கள், அதாவது கொலோனியல் லாஸ் அப்படின்னு சொல்ற மிக முக்கியமான 3 சட்டங்கள், இந்த 3 சட்டங்களுக்கு பதிலாக இந்தியர்களால் இயற்றப்பட்ட 3 சட்டங்கள்னு அறிமுகப்படுத்தி இப்ப 1/7/24 முதல் இந்த 3 புதிய சட்டங்கள் 2 நடைமுறைக்கு வந்துள்ளது. இதை எதிர்த்து வழக்கறிஞர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும். 3 சட்டங்கள் ஆங்கிலேயர்களால் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய தண்டனை சட்டம், அதாவது இந்தியன் பீனல் கோட், அடுத்ததாக இந்திய சாட்சிய சட்டம், அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இந்த 3 சட்டங்களை மாத்திருக்காங்க, புதிதாக மாத்திருக்காங்க. என்னன்னு மாத்திருக்காங்க? இந்தியன் பீனல் கோடுன்றது வந்து பாரதிய நியாய சங்கீதா என்று புதிய சட்டமும், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் என்பதற்கு பதிலாக புதிய சட்டமாக பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற சட்டமும், குற்றவியல் நடைமுறை சட்டம், அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் என்ற சட்டத்திற்கு பதிலாக பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா என்ற 3 சட்டங்கள் புதிதாக ஏற்றப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு சொல்லியுள்ளது. ஆனால் இது மூன்றும் புதிய சட்டங்களா என்பது மிகுந்த கேள்விக்குறியாகும். காரணம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 85% 90% சரத்துக்கள் பழைய 3 சட்டங்கள், அதாவது ஆங்கிலேயர்களால் ஏற்றப்பட்ட அந்த 3 சட்டங்களில் இருந்து அப்படியே காப்பி பண்ணி புது சட்டங்கள் பேஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்படியே கிட்டத்தட்ட 85% காப்பி பேஸ்ட், அதுல இருந்த சட்டங்களை அப்படியே ஈயடிச்சாங்க, காப்பி மாதிரி எழுதி இதுல எழுதியிருக்காங்க. இது எப்படி புதிய சட்டங்களாக ஆகும்? பேர் மட்டும் மாத்திருக்காங்க. என்ன, ஆங்கிலத்துல இருந்த பேரை சமஸ்கிருதத்துல மாத்திருக்காங்க. சமஸ்கிருதம் மாத்துதா அது புதிய சட்டங்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி ஏற்றப்பட்ட விதம், கிட்டத்தட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் 145 எதிர்கட்சி உறுப்பினர்கள் இல்லாமல் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அவசர கதிகள் ஏற்கனவே இந்த சட்டத்தை கொண்டு வந்து பின்வாங்கிட்டாங்க எதிர்ப்பு காரணமா. எதிர்கட்சியே இல்லாத சூழ்நிலையில இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எதிர்கருத்துக்களே இல்லாத நிலைமையில, விவாதங்கள் எதுவும் இல்லாம இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அடுத்ததா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இதுல எந்த ஒரு சட்டமும் ஆங்கிலத்தில் தான் ஏற்றப்பட வேண்டும் இருக்கு. ஆனால் இந்த சட்டம் சமஸ்கிருத மொழியில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுல என்ன இன்னொரு பெரிய சங்கடம்னா, 85% இந்த சட்டம் வந்து அதை அப்படியே ரிப்பீட் பண்றாங்க. சட்டத்தை மாத்தி அமைச்சிருக்காங்கன்னு சொல்றது என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதுல இருக்க நம்பர்ஸ், அதாவது செக்ஷன்ஸ் மட்டும் நம்பர் ஆல்டர் மாத்தி மாத்தி மாத்தி. இப்ப உதாரணத்துக்கு 302 அப்படின்றது நமக்கு தெரியும். 302 அப்படின்னா கொலை குற்றம். இதை வந்து இங்க 101 மாத்தி அந்த செக்ஷன்ஸை மட்டும் ஆல்டர் பண்ணி மாறி 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 ஷஃபிள் பண்ணி போட்டதுனால அது புதிய சட்டம் என்று எப்படி சொல்ல முடியும்? இதனால எவ்வளவு நிர்வாக குளறுபடிகள் இருக்கும். முதல் குளறுபடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இப்ப உதாரணத்துக்கு இப்ப 3வது வருஷம் லா படிச்சுட்டு இருக்கிறாங்கன்ற போது அவங்க பழைய சட்டங்கள் தான் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு திடீர்னு புது சட்டங்கள்னா அவங்க வெளியில வரும்போது அவங்களுடைய நிலைமை என்ன? புது சட்டங்களை அவங்க படிச்சுதான் ஆகும். பழைய சட்டங்கள் அவங்களுக்கு புரிய, அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் மாறி மாறி இருக்கும், அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. 3 வருடம் படித்த அந்த 3 சட்டங்களும் அவங்களுக்கு பிரயோஜனமே இல்லாத ஒரு சூழ்நிலை. புதிய சட்டங்கள் மாதிரி படிக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே, எல்லா வழக்கறிஞர்களுமே பாதிக்கப்படுவார்கள் புதிய சட்டங்கள். அதே மாதிரி கோர்ட்டும் பாதிக்கப்படும். இது இல்லாம இந்த மேஜிஸ்ட்ரேட், ஜட்ஜ் போன்ற தேர்வுகளுக்கு தயாரானவங்க எல்லாம் பழைய சட்டங்களை படிச்சு தயார் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப எல்லாமே புதிய சட்டங்களை மாறி 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 நம்பர்ஸ படிக்கணும். இது எவ்வளவு அறிவு இல்லாம கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேல குற்றவியல் வழக்குகள் வந்து இன்னும் பெண்டிங்ல இருக்கிற சூழ்நிலையில விசாரணை முறைகள் எல்லாம் பழைய சட்டத்துலதான் பழைய வழக்குகளுக்கு இருக்கும். புதிய வழக்குகள்லாம் புதிய நிலை. இப்ப 2யுமே வந்து பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில போலீஸும் இருக்கும், கோர்ட்டும் இருக்கும், அட்வொகேட்ஸும் இதுக்கு தள்ளப்படுறாங்க. காரணம் என்னன்னா, இந்த ஷஃபிள் பண்ணி மாறி 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 நம்பர்ஸ் போட்டதுதான் காரணம். சொல்ல போனா பழைய சட்டங்களே அமெண்ட் பண்ணிருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு சில குற்றங்களுக்கான தண்டனைகளை அதிகப்படுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு பாலியல் வன்முறை போன்ற, கற்பழிப்பு போன்ற குற்றங்களுக்கு கிட்டத்தட்ட தூக்கு தண்டனை வரை பனிஷ்மெண்ட் இப்ப கொடுக்கலாம் புதிய சட்டங்கள்ல இருக்கு. பழைய சட்டத்துல அதை அமெண்ட் பண்ணிருக்கலாம், சப்செக்ஷன்ஸ் போட்டு
அதை அமெண்ட் பண்ணிருந்தா அது வந்து அதே செக்ஷன்லயே அது நீடிக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனாலும் இவர்கள் அந்த புதிய சட்டம் கொண்டு வரோன்றதுனால இந்த செக்ஷன்ஸ் மாறி மாறி போடணும், புதிய பெயர்கள், அதாவது சமஸ்கிருதத்தில் பேர் வைக்கணும் என்பதற்காகவே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட மாதிரி. அத்தோடு கூட இந்த வேகமா வழக்குகளை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட டிஜிட்டலைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி காவல்துறையரே அவங்களுடைய எல்லா இன்வெஸ்டிகேஷனையுமே அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணணும், அதை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற நடைமுறை. கோர்ட்டும் ட்ரையலே இன்னுமே வந்து வீடியோ கான்பரன்சிங்ல எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகும். எல்லாத்தையுமே வந்து போலீஸ் வந்து உடனே அதை அந்த இன்வெஸ்டிகேஷனே ரெக்கார்ட் பண்ணி அவங்க வந்து அதை பதிவு பண்ணிக்கலாம் கொண்டு வராங்க. ஆனாலும் எந்த அளவுக்கு காவல் நிலையத்துல அந்த கட்டமைப்புகள் இருக்கு, நீதிமன்றங்கள்ல அந்த கட்டமைப்புகள் இருக்கு அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. எப்பயுமே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்குண்டான நடைமுறையை கொண்டு வரலாம். நடைமுறையை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம காவலர்களும் வக்கீல்களும் கோர்ட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட போகுதுன்னு தான் எனக்கு தெரியுது. ஏற்கனவே கொண்டு வந்த ஒரு இ கோர்ட்ஸ் அப்படின்ற ஒரு நடைமுறை இப்பயும் அமலில் தான் இருக்கு. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நாளுக்கு அது இயங்காது. காரணம் என்ன? சர்வர் டவுன். இந்த நிலைமையில இருக்கிற ஒரு சூழ்நிலையில எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே டெவலப் பண்ணாம உடனடியாக எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்றேன், எல்லா இன்வெஸ்டிகேஷனையும் ரெக்கார்ட் பண்ணி ஆன்லைன்ல ஏத்துறோம் அப்படின்னும் போது அந்த அளவுக்கு கட்டமைப்பு வசதிகளும் கூடிய நம்பகத்தன்மை உள்ள இருக்காங்களா, நடைமுறைகளை இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. காரணம் என்னன்னா ஹேக்கர்ஸ் உள்ளுக்கு பூந்து எல்லா சாட்சிகளையும் அழிச்ச நிலைமை. எதையுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வசதிகளை வந்து சரியாக ஏற்படுத்தி விட்டு அதன் பின்பு இதை கொண்டு வந்திருக்கலாம்ன்றதுதான் என்னுடைய கருத்து. அடுத்ததாக இந்த சட்டத்துல மனித உரிமையை பாதிக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குதுன்னு தோணுது. உதாரணத்துக்கு கைவிலங்கிடுதல். கைவிலங்கிடுதல்ன்றது சட்டங்கள்லயே கிடையாது. அந்த பழைய சட்டங்கள்லயே ரொம்ப நொட்டோரியஸான கிரைம்ஸ், உதாரணத்துக்கு போக்சோ போன்ற சட்டங்களில் டெரரிஸ்ட் ஆக்ட்ல கைது செய்ய போறவங்களுக்கு தான் கைவிலங்கிடுவாங்க. ஆனால் தற்பொழுது போலீசாருக்கு அந்த உரிமை கொடுக்கப்படுது. யாருக்கு வேணா கைவிலங்கலாம். கிட்டத்தட்ட விலங்குகள் மாரி குற்றம் சாட்டப்பட்டவருக்கு, குற்றவாளி இல்ல, குற்றம் சாட்டவருக்கு கைவிலங்கு எடுத்து இழுத்துட்டு வர்றதுன்றது வந்து ஒரு நல்ல நடைமுறை கிடையாது. அது வந்து மனித உரிமைக்கு எதிரான செயல். காரணம் என்னன்னா ஒரு சுத்தம் சாட்டப்பட்டவர் தான், நாளைக்கு அவரே கோர்ட்டு விடுதலை பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற போதில் இந்த அவமானத்தை அவர் எங்க போய் தொடரும்? அந்த விஷயங்கள் எல்லாம் போலீஸுக்கு வந்து கொடுக்கப்படுது. அடுத்ததாக பெயில். பெயில் இஸ் ரைட். ஏன்னா போலீஸ் வந்து தங்களோட இன்வெஸ்டிகேஷன் வேகமாக முடித்து விட்டால் அதுக்கப்புறம் அவர் வந்து உள்ளுக்கு இருக்கணும்ன்றது பெரிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா குற்றம் சாட்டப்பட்டவர் நாளைக்கு கோர்ட்டால ஒரு விடுவிக்கப்படலாம். அப்படி இருக்க சூழ்நிலையில ஏற்கனவே இருந்த பழைய சட்டங்களின்படி 15 நாள், மேக்சிமம் 15 நாள் வரைக்கும் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரை காவலர்கள் வந்து காவலில் எடுத்து விசாரிக்கலாம். அந்த 15 நாள்ன்றது மேஜிஸ்ட்ரேட் பார்த்து 7 நாளோ 8 நாளோ 3 நாளோ கொடுக்கலாம், பார்த்து கொடுக்கலாம். பின்பு அந்த காலம் முடிந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் ஆஜராகி திருப்பியும் அவங்களை வந்து கஸ்டடி போலீஸ் கேட்கலாம். அவர் திருப்பியும் ஆஜராகும் போது அவருக்கு உண்டான கிரீவியன்ஸ் அந்த விசாரணை கைதி சொல்லலாம், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தற்பொழுது 40 நாள் 60 நாள் கஸ்டடி போலீஸ் வந்து எடுத்துக்கலாம். அப்படின்னும் போது பெயிலுக்கான உரிமைகள் அவருக்கு மறுக்கப்படுது. அதுக்கு உண்டான சூழ்நிலையில் வந்துடும். இப்ப போலீஸ் வந்து எங்களுக்கு நாங்க என்ன கஸ்டடி எடுக்கணுங்க, 40 நாள் வரைக்கும் டைம் இருக்கு, நாங்க எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், எங்களுக்கு இன்னும் இன்வெஸ்டிகேஷன் முடியலன்னு சொல்லி 40 நாள் 60 நாள் வரைக்கும் அவங்களுடைய பெயில் வந்து மறுக்கப்பட வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரியான ஒரு நிலைமையை வந்து உண்டாக்கி இருக்கு. போலீஸுக்கு அதிகப்படியான உரிமைகள் வந்து இந்த சட்டத்தின் மூலமா கோர்ட்டுக்கு இருந்த உரிமைகள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு வழக்குல வந்து ஒரு சொத்துக்களை முடக்கணும் அப்படின்ற பட்சத்துல கோர்ட்ல அனுமதி பெற்று கோர்ட் ஆர்டரின் படி முடக்க முடியும். இப்ப போலீசாரே வந்து அதை கையில எடுத்து குற்றம் சாட்டப்படுற சொத்துக்களை முடக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது. இப்படி போலீசாருக்கு கோர்ட்டின் அதிகாரங்கள் பல வந்து போலீசிடம் ஒப்படைக்கப்படுவது சரியில்லை. அடுத்தது ரொம்ப முக்கியமான அம்சம் என்னன்னா செடிஷன். அதாவது ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல வந்து போராட்டங்கள், சுதந்திர போராட்டங்கள் வந்து அதிகமா நடந்ததுனால அதை ஒடுக்கிறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது 124A அதுக்காக அந்த பிரிவு கொண்டு வந்து அரசின் மீது அவநம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள்ல யாராவது ஈடுபட்டாவோ, அரசின் கொள்கைகளை விமர்சனம் பண்ணக்கூடிய இதுல யாராவது ஈடுபட்டாலோ கண்டிப்பா அவங்களை வந்து இந்த செக்ஷன் கீழே கைது பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. இப்ப அந்த செக்ஷன் தேவையில்லை. காரணம் என்னன்னா இந்திய சுதந்திர நாடு,
இந்தியர்களுக்காக ஏற்றப்பட்ட சட்டம்னு அவங்களே சொல்றதுனால அந்த செக்ஷனை எடுத்திருக்காங்க. ஆனாலும் கூட அதை விட மோசமான, அதை விட விளைவுகள் அதிகமான செக்ஷன்ஸ் 2 செக்ஷனை சேர்த்திருக்காங்க. ஒரு செக்ஷன் ஒரு தடா போடா கொன்ற உபா போன்ற தீவிரவாத தடை சட்டங்கள், அந்த தடை சட்டங்களுக்கு நிகரான அம்சங்கள் இந்த ஆர்டினரி இந்த லாஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பேச்சுரிமை எழுத்துரிமை என்ற அரசுக்கு எதிராக அரசை விமர்சிக்கக்கூடிய எது செஞ்சாலுமே குற்றப்படுத்தக்கூடிய நடைமுறை சட்டங்கள்ல கொண்டு வந்திருக்காங்க. போலீஸ் நினைச்சா எப்படி வேணாலும் அந்த வழக்க போட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி நடைமுறைகள் இதுல கொண்டு வந்ததுனால அதனாலதான் அதிகமான போராட்டங்கள்ல தொடர்ந்து வழக்கறிஞர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. புதிய சட்டங்கள் தேவைதான், நியாயமான சட்டங்கள் இருக்கணும், நியாயமான மாற்றங்கள் இருக்கணும். அந்த மாற்றங்கள் மனித உரிமைகளை பாதிக்கும் சட்டங்களை கொண்டு வர்றது நல்ல நடைமுறை இல்லை. வேகமாக ட்ரையல் நடத்துறது, விசாரணை நடத்தி முடிக்கிறதெல்லாம் செய்துதான். அதுக்கான கட்டமைப்பை ஏற்படுத்திட்டு அதுக்கான செயல்களில் அவங்க ஈடுபடலாம். குழப்பங்களை தவிர்க்கலாம். பெயர் மாற்றம் தேவையில்லை. பெயர் மாற்றம் பண்ணிட்டு அந்த செக்ஷன்ஸையும் மாற்றி 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 நடைமுறை சிக்கல்கள் ரொம்ப அதிகமா இருக்குன்றது உண்மைதான். அதனால விவாதத்துக்கு பிறகும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னும் சரி செய்து சட்ட நிபுணர்கள், நிபுணத்துவம் வாய்ந்த நபர்கள் ஆலோசித்து கருத்தை கேட்டு மாற்றங்களை செய்து இந்த சட்டம் மாற்றி அமைச்சு எல்லா கருத்துக்களையும் சேர்த்து இந்த சட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்றதுதான் என்ன கருத்து. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.